வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறாங்க. கோதுமை மாவை வச்சு ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் வெல்லம் நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதே கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கரையிற வரையும் வச்சுக்கலாம். இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் இல்லைங்க, கொதிக்கவும் வேண்டாம். இது கரைஞ்சாலே போதுங்க. ஒரு தவா எடுத்துக்கலாங்க. அதில் 1/2 கப் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஃபுல்லாக ஊற்ற பிடிக்கலைன்னா 1/4 கப் நெய், 1/4 கப் வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஃபுல்லாக நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு போடுறது ஆப்ஷனல் தாங்க, இஷ்டம் தான் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதே நெய்யில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கோதுமை மாவு நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெல்லம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, முழுசாக ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டோம் கோதுமை மாவு. இப்போ இந்த வெல்லம் தண்ணி ஆட் பண்ணுறனால இன்னும் நல்லா வெந்துடுங்க கோதுமை மாவு. அதுக்காக தான் 2 கப்பு கரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் தண்ணி கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் தூசு மணல் எல்லாமே இருக்குங்க. நல்லா வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் 2வது டைப் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போவே நல்லா சுருண்டு வருது. இப்போ மீதம் இருக்கிற எல்லா தண்ணியும் நான் ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா நல்லா சுருண்டு வருங்க. இப்போ நாம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. வீடியோவில் வந்து வரல, ஆனால் நான் ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து லைட்டாக வெளியில் வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நெய் வந்து வெளியில் வராது, லைட்டாக தான் வரும். அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்வீட்டை இதில் போட்டுக்கலாம். எல்லாமே இதில் போட்டுட்டு சமப்படுத்திக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா சமன்படுத்திட்டு ஆற வச்சுக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் செஞ்சு போடுறேன். இது அப்படியே 1 மணி நேரம் வச்சிடலாங்க, ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து லைட்டாக கீறி விட்டுக்கலாங்க. இது பண்ணலனாலும் ஓகே, நமக்கு ஒரு டவுட் இருக்குமா அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ பாருங்கள் அழகாக வெளியில் வந்துருச்சு. லைட்டாக கமுத்துனாலே போதுங்க. சூப்பராக நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி, கோதுமை ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக மைசூர் பாக் ஸ்டைலில் நான் கட் பண்ணுறேன். பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. செமையாக சூப்பராக நம்மளுடைய கோதுமை மாவு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.